அப்புறம் என்ன மைத்துக்கடா 1000 2000 2500. இங்க இருக்கக்கூடிய ராணுவத்திற்கான உடை தயாரிக்கும் தொழிற்சாலையிலோ ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையிலோ எத்தனை தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதை பெரும் மதிப்பிற்குரிய ஆவடி மண்ணிலே வாழ்கிற இளைஞர்கள் சிந்திச்சு பாருங்க. சண்டிகர்ல தொழிற்சாலை இருக்கு, தனி மத்திய அரசுடைய தொழிற்சாலை. பெரும்பாலும் அந்த மண்ணினுடைய மகன் மட்டும்தான் வேலை செய்ய முடியும், மற்ற மாநிலத்துக்காக இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் மாநில அரசுடைய வேலை. ஆவடி இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, வாக்காளரும் கிட்டத்தட்ட 4,30,000 வாக்காளர்கள். இப்போ எஸ்ஐஆர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 3,80,000 நெருக்கி 4 லட்சம். அதுல பாதிக்கு பாதி இளைஞர்கள். இந்த இளைஞருக்கான வேலைவாய்ப்புக்கான தொழிற்சாலை இங்கே இருக்கிறது, தனியாரும் இருக்கிறது, அரசும் இருக்கிறது, ஒன்றிய அரசும் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கா என்றால் இல்லை. திமுக தேர்தல் அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 90 விழுக்காடு தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்பதை உறுதிப்படுத்துவோம். தனியாரையும் தனியார் நிறுவனங்களையும் தமிழருடைய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம். திமுக தேர்தல் அறிக்கை செஞ்சுச்சா? ஆவடியில் வாழ்கிற இளைஞர்களுக்கு, ஆவடி மண்ணில் பிறக்கிற இளைஞர்களுக்கு ஆவடியில் கூடிய தொழிற்சாலை வேலை கொடுத்திருந்தா அப்புறம் என்ன மைத்துக்கடா 1000 2000 2500. அவன் படிச்சு ஜாவா பைக் வாங்குவான், புல்லட் வாங்குவான், ஹூண்டாய் கார் வாங்குவான், இன்னோவா வாங்குவான், பிரிட்ஜ் வாங்குவான், ஏசி வாங்குவான், எல்லாத்தையும் வாங்குவான். ஆனா கல்வி மருத்துவத்தை அவனால வாங்க முடியாது. நான் நினைச்சா ஒரு கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். நான் நினைச்சா ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஒரு ஸ்கூலையோ என்னால கட்ட முடியாது. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை அனைவருக்கும் இலவச கல்வி. அது அண்ணன் சீமானுடைய தேர்தல் வரைவு, எங்கள் தேர்தல் அறிக்கை, எங்களுடைய வாக்குறுதி. இப்ப இல்ல, 2016 இருந்து கத்திட்டு இருக்கோம். செயல்பாட்டு வரைவு என்று மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்தில் நாம் நமக்கு செயல்பாட்டு வரைவு இருக்கு, எங்களுடைய மேனிபெஸ்டோ இருக்கு. போய் எடுத்து படிச்சு பாருங்க. கல்வியை எப்படி கொடுப்போம்? கல்வினா இன்னைக்கு இருக்கிற கல்வி இல்ல, உலகத்தரமான கல்வி. போட்டியே அரசு பள்ளிக்கும் வேலம்மாளா எஸ்ஆர்எம் தமிழ்நாடு அரசு பள்ளியா, இதான் போட்டி. நீங்க வேலம்மாள் சிறப்பா இருக்கு, எஸ்ஆர்எம் சிறப்பா இருக்கு, எஸ்ஆர்எம் சிறப்பா இருக்கு, பணிமரம் நல்லா இருக்கு அப்படின்றா. அங்க போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டா தேவையில்லை. இனிமேல் புதிய தனியார் பள்ளிகளுக்கு எங்கள் ஆட்சியில திறக்க வாய்ப்பு கிடையாது. இருக்கிற தனியார் பள்ளிகளுக்கு சமூக சேவை செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு நீட்டிப்பு செய்யப்படும், இல்லைன்னா ரத்து செய்யப்படும். சமூக சேவை என்ன? அவன் ஒரு குளத்தை வெட்டணும், 10 குளத்தை தூர்வாரணும், 1 லட்சம் பனைமரங்களை தென்னை மரங்களை அந்த பள்ளிக்கூடம் சார்பாக கல்லூரி சார்பாக நடணும். நட்டு நான் இவ்வளவு சமூக சேவை பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு ஏரியை தூர்வாரி இருக்கிறேன்.